உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் மகர ராசியில் பிறந்திருப்பீங்க. இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த ராசியில் வேணாலும் இருங்க. பட் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் இந்த வருஷம் இதுதான் பார்க்குறோம். இந்த வருஷத்தில் 2026 மேஜரான கிரகங்கள் பிளானட் எப்படி யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்கன்னு பார்த்தா, குரு பகவான் மட்டும் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் ஜூன் முதல் வாரத்தில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். ஏற்கனவே மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த வருஷம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ராகு எது பயிற்சி இருக்குது. ராகு ஆல்ரெடி கும்பத்தில் இருக்கார், கேது ஏற்கனவே சிம்மத்தில் இருக்கார். ஆக குரு, சனி, ராகு, கேது இதுதான் மேஜரான கிரகங்கள். இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் மெயினாக ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. உத்திராடம்னா நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. உங்கள் சூரிய பகவான் தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் ஒவ்வொரு ராசியில் கடப்பார். ஆக ஒவ்வொரு மாதம் உங்கள் சூரியன் அந்த நட்சத்திரத்தில், ஆதிக்கத்தில், அனுகூலத்தில் பிறந்த உங்களுக்கு அவர் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள், ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக உண்டு. அதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், எல்லா கிரகங்களும் பிரச்சனைக்குரிய கிரகங்கள். உங்களுக்கு ஒரு கிரகம் நிறைய நன்மையை செய்யுதுன்னா ஒரு சில கெடுபலன்களையும் அந்த கிரகம் கண்டிப்பாக செய்யும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் உங்களுக்கு தீமையை செய்யும். இதுதான் கிரகத்தினுடைய தன்மை. நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த 2026 உங்களுடைய பலன்களை நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று ஜூனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலன், ஜூனுக்கு அப்புறமான பலன். இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை செய்ய சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, அல்லது ஆல்ரெடி கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச்